வணக்கம் போட்டியாளர்களே. தனி ஒருவன் மேக் சேனல் வழங்கும் மிக்சர் அலிகேஷன் பகுதி 1 ஒரு சில வினாக்கள் உங்கள் பார்வைக்காக. ஒரு கலவையில் ஆசிட் மற்றும் வாட்டர் 6:1 என்ற விகிதத்தில் கலந்து உள்ளது. என்னென்ன இருக்கு? ஆசிட் ப்ளஸ் வாட்டர் 6:1. இது அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து 12 லிட்டர் தண்ணியை இதில் ஊற்றுறாங்க. சரிங்களா? ஊற்றுறாங்க. அதனால கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் இல்லையா? என்ன சேஞ்ச் ஆகும்? அந்த ஆசிட்டிலிருந்து வாட்டர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு? 3:2 சேஞ்ச் ஆகிருக்கு, அதிகரிச்சிருக்கும். ஏன்னா ஒரு பொருளை கலக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஆரம்பத்தில் இருக்கக்கூடியதை முதல்ல எழுதிக்கிறேன். முதல்ல உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். அப்புறம் மைண்ட்லேயே எப்படி அடிக்கலாங்கிறத பற்றி தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா 6:1. சரிங்களா? இப்போ எத்தனை லிட்டர் ஊற்றுறேன், எதை ஊற்றுறேன்? 12 லிட்டர் தண்ணியை ஊற்றுறேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இது ஆசிட்னு வச்சுக்கோங்க, இது தண்ணின்னு வச்சுக்கோங்க. தண்ணியை 12 லிட்டர் ஊற்றுறேன். ஊற்றுறதுனால அந்த ரேஷியோ எப்படி மாதிரி இருக்கு? ஆசிட்டுக்கு 3 இருக்கும், தண்ணிக்கு 2 இருக்கும். ஆனால் எத்தனை லிட்டர் தண்ணியை ஊற்றுறேன்? 12 லிட்டர் தண்ணியை தான் ஊற்றுறேன். ஸோ இந்த பக்கம் 12 இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டுங்களா? ஆமாம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஊற்றுனதுக்கப்புறம் ரைஸ் ஆகிருக்கு. ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுக்குங்க. இந்த கான்செப்டை மறந்துடாதீங்க. அவன் என்ன கேட்குறான்? தண்ணியோட அளவு என்ன, அதாவது எத்தனை லிட்டர் இருந்திருக்கும், குவான்டிட்டி கேட்குறான். தண்ணி. கரெக்டுங்களா? சரி, இது ஆரம்பம், இது முடிவு. இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணிடுங்க. அது என்ன சார் ஈக்குவல் பண்ணிடுங்க அப்படின்னா, தண்ணியை தான் ஊற்றுறேன். தண்ணியை ஊற்றுறதுனால நம்ம டிஃப்ரென்ஸ் தானே உங்களுக்கு 12 லிட்டர் ஆட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஸு நம்பரில் டிஃப்ரென்ஸு. அதனால நம்ம இங்கேயும் டிஃப்ரென்ஸ் காமிக்கணும். எப்படி காமிக்கலாம் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 இருக்கு இல்லையா, 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. பண்ணும் பொழுது இந்த நம்பர் ஈக்குவலாக இருக்கணும். 3 × 2 6. 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அப்போ 6 6 ஈக்குவலாக வந்துடுச்சு. அதே 2 இங்கேயே மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 4 இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ புது ரேஷியோ வந்திருக்கு. இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன வந்திருக்கு? நல்லா கவனித்து பாருங்கள். ரேஷியோவில் டிஃப்ரென்ஸு 4 -1 3 மடங்கு டிஃப்ரென்ஸு. இந்த இடத்துல ஏன் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு அப்படின்னா 12 லிட்டர் தண்ணியை ஊற்றிருக்கேன். அப்போ 1 மடங்கு என்னவா இருக்கும்? 3 மடங்கு 12னா 1 மடங்கு 4 தான் இருக்கும். ஆவரேஜ் எல்லாத்துலேயும் ஆவரேஜ் கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஆவரேஜ் நம்பர் போட்டாச்சு. அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, அவன் என்ன கேட்குறான்? 1 மடங்கு வாட்டர். வாட்டர் தானே கேட்குறான். குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் கேட்குறான். 1 மடங்கு அப்படின்னா 1 மடங்கு 4 × 1 மடங்கு 4 லிட்டர் தண்ணி இருக்கும். 4 லிட்டர் தண்ணி இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்குங்க. ஒருவேளை ஆசிட் கேட்குறான் அப்படின்னா ஆசிட் 6 மடங்கு இருக்கும் அப்படின்னா 4 × 6 24. இந்த மாதிரி தெளிவாக போட்டுக்குங்க. போட்டு எக்ஸாம் ஹாலில் இதை பார்த்த உடனே எப்படி மைண்டில் அடிக்கலாம் அப்படின்னா, சென்டென்ஸை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ ஓப்பனிங் 6:1 12 கலக்கிறோம். எதில் போய் கலக்கிறோம் அப்படின்னா அந்த வார்த்தை தான் முக்கியம். எதில் போய் கலக்கிறோம்? வாட்டரில் கலக்கிறோம். ஸோ அப்போ ஆட் பண்ணும் பொழுது அந்த டிஃப்ரென்ஸ் ரேஷியோ வரும் 3:2. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஈக்குவல் பண்ணிக்கிறணும். ஈக்குவல் பண்ணி இதை டிஃப்ரென்ஸாக காமிக்கணும். ஏன்னா ஏன் டிஃப்ரென்ஸாக காமிக்கிறோம்? இந்த 12 லிட்டர் அதிகமாக ஊற்றிருக்கோம். அதிகமாக பார்த்தீங்களா? டிஃப்ரென்ஸ் அதிகமாக ஊற்றுறதுனால இந்த தண்ணிக்கு நம்ம டிஃப்ரென்ஸை காமிக்கணும். அப்போ அது ஈக்குவல் பண்ணுறோம். 2 6 2 4 4 1 வச்சுன்னா 3 3 மடங்கு 12 1 மடங்கு 4. அவ்வளோதான். இது மைண்ட்லேயே அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தோன்னே நீங்கள் பழகிக்கிங்க. இந்த கேள்வியை பாருங்கள். அதே மாடல் தான். ரேஷியோ மில்க் அண்ட் வாட்டர் ஒரு மிக்சரில் கலந்துருக்காங்க. சரிங்களா? ஒரு கலவையில் இருக்குது. இந்த இடத்துல மில்க் எழுதிக்கிறேன். மில்க்கு வாட்டர் ரெண்டையும் கலந்துருக்காங்க.
பார்த்தீங்கன்னா மில்க்கு வந்து 3, வாட்டர் வந்து 2 கொடுத்துருக்காங்க, ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் எழுதிக்கலாம், இங்கே பார்த்தாலே நம்ம அடிச்சிடலாம். இப்போ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா மில்க்கு அண்டு வாட்டர், சரிங்களா, ரேஷியோ 3:2 ஓப்பனிங்கில் வந்துருச்சு. ஓப்பனிங் அதுக்கப்புறம் எதை ஊற்றுறாங்க, தண்ணியை தான் ஊற்றுறாங்க, சரிங்களா. ஒரு வேளை இப் 8 liters ஆஃப் த வாட்டர் இஸ் ஆடட் டு, 8 லிட்டர் தண்ணியை ஊற்றுனதுனால அந்த ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் சேஞ்ச் ஆகிருக்கு. எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, மில்க்கும் வாட்டரும் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா 1:2 விகிதத்தில் சேஞ்ச் ஆகிருக்கு. எதை ஊற்றுறோம், 8 லிட்டர் தண்ணியை ஊற்றுறோம், 8 லிட்டர் தண்ணியை ஊற்றுறோம், இந்த பக்கம் தான் ஊற்றுறோம், சரிங்களா. ஆமாங்க, இந்த பக்கம் ஊற்றுறோம். பார்த்தீங்க அப்படின்னா 8 லிட்டர் அதிகமாக இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி இதை டிஃப்ரென்ஸ் காமிக்கணும், சரிங்களா. டிஃப்ரென்ஸ் காமிக்கணும். இந்த இடத்துல என்ன போடலாம் அப்படின்னா 3 ஈக்குவல் பண்ணுறது மாதிரி இந்த இடத்துல 3 போட்டோம் அப்படின்னா 1 × 3 3 தான், கரெக்டுங்களா. 3 தான். அதே 3 மல்டிப்ளை பண்ணுங்க, 2 6 வரும். இப்போ பாருங்களேன், ஸோ 6 இங்கே 2 டிஃப்ரென்ஸ் போட்டோம் அப்படின்னா 4 மடங்கு இருக்கும். ஸோ 4 மடங்கு இப்போ அது போட்டோம்னா ஆவரேஜ் நம்பர் 2 இருக்கும். அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா மில்கோட குவான்டிட்டி கேட்குறான். மில்க் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ நம்ம இங்கே போட்டாலும் சரி, இங்கே போட்டாலும் சரி, சரிங்களா. சரி, ஓகே. இந்த ஆவரேஜ் நம்பர், சரிங்களா, ஆவரேஜ் நம்பர் அண்டு மில்க் எங்கே இருக்குப்பா, இங்கே இருக்குது, கரெக்டுங்களா. அப்போ 2 6, அப்போ மில்கோட குவான்டிட்டி என்னவாக இருக்கும், 6 லிட்டராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக. இந்த கேள்வியில் 40 லிட்டர் ஒரு கலவையில், இந்த கலவை 40 லிட்டர் இருக்கும். இந்த 40 லிட்டர் கலவையில் அது என்ன கொடுத்துருக்கான் பாருங்களேன், மில்க் அண்டு வாட்டர் 3:2 விகிதத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மில்க்கு வாட்டரு எப்படி இருக்குமா, 3:2 விகிதத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே இருக்கிறது 40 லிட்டர், இது 3 2 பார்த்துக்குங்க. இப்போ அதே மாதிரி இங்கே எழுதிக்கலாம், நான் வந்து தெரிய வைப்பதற்காக எழுதுகிறேன், மைண்ட்லேயே அடிச்சுட்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மில்க்கு அண்டு வாட்டர் எவ்வளோ கொடுத்துருக்கான், 3:2 கொடுத்துருக்கான், ஓப்பனிங்கில் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 லிட்டர் வாட்டரை ஊற்றுறான், சரிங்களா. அருமையான கேள்விங்க. 8 லிட்டர் வாட்டரை ஊற்றுறான். அதுக்கப்புறம் வாட் வில் பி த நியூ ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர், 8 லிட்டர் வாட்டரை ஊற்றுறான், வாட்டரை தான் ஊற்றுறான். ஊற்றுறதுக்கப்புறம் புதிய, அதாவது நியூ ரேஷியோ கேட்குறான். இந்த இடத்துல நியூ ரேஷியோ என்னவா இருக்குன்னு கேட்குறான், கரெக்டுங்களா. சரி, ஓகே. முதல்ல இதில் தனித்தனியாக பிரிச்சுக்கிறணும், சரிங்களா. மொத்தம் 40 லிட்டர் கலந்துருக்கு, கலவையாக இருக்குது. 3 2 5 கலவை தானே, மொத்தம் 40. அப்போ 40 அப்படின்னா அப்போ 3 2 5 போட்டோம் அப்படின்னா 8 என்பது ஆவரேஜ் நம்பர், சரிங்களா. 8 என்பது ஆவரேஜ் நம்பர். இந்த இடத்துல 3 மடங்கு அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 24 லிட்டர் இருக்கும். ஸோ வாட்டருக்கு 16 லிட்டர் இருக்கும், சரிங்களா. இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். 8 லிட்டர் தண்ணியை ஊற்றுறேன், ஏற்கனவே 24 இருக்குது. இந்த இடத்துல 8 லிட்டர் ஊற்றுறேன் அப்படின்னா ஏற்கனவே 16 இருக்கா. அப்போ 8 லிட்டர் ஊற்றுறேன் அப்படின்னா நியூ ரேஷியோ என்னவாக இருக்கும், 16 8 24 இருக்கும். இந்த இடத்துல 24 இருக்கும். பட் இது மாறவே மாறாது, இந்த இடத்துல மாறவே மாறாது. அப்போ இதோட ரேஷியோ என்னவாக இருக்கும் அப்படின்னா இதை அடித்தோம் அப்படின்னா 1:1 தான் இருக்கும். இதுதான் ஆன்சர், சரிங்களா. இந்த மாதிரி தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஒரு கலவையில் மில்க் அண்ட் வாட்டர் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5:1 கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுத போகிறேன்னு பாருங்கள். மில்க்கு வாட்டர் 5:1 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் எழுதிக்கலாம், கரெக்டுங்களா. எங்கே வேணாலும் எழுதிக்கலாம். சரி, ஓகே. மில்க்கு வாட்டர் 5:1 இதில் கொடுத்துருக்காங்க, கரெக்டுங்களா. இப்போ அவன் என்ன சொல்கிறான், 5 லிட்டர் தண்ணியை ஊற்றுறான். ஊற்றுனதுக்கு பிறகு அந்த மில்கோட வாட்டர் வந்து 5:2 விகிதத்தில் சேஞ்ச் ஆகிருக்கு, மாறி இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்போ புதிய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5:2. இப்போ எங்கே கொண்டு போய் ஊற்றுறான், தண்ணியை தான் ஊற்றுறான். தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஊற்றுறான். தண்ணி வந்து 5 லிட்டர் ஊற்றுறான், சரிங்களா. இப்போ நம்ம ஆவரேஜை கண்டுபிடிக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஆல்ரெடி ஈக்குவலாக தான் இருக்குது, ஏற்கனவே 5 5 சேமாக இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் போட்டிங்க அப்படின்னா 1 தான் கிடைக்கும், ஆவரேஜ் போட்டால் 5 தான் கிடைக்கும். அவன் என்ன கேட்குறான், குவான்டிட்டி ஆஃப் மில்க் கேட்குறான். குவான்டிட்டி ஆஃப் மில்க் அப்படின்னா என்னவாக இருக்கும்,
5 என்பது ஆவரேஜ், 5 மடங்கு ரேஷியோன்னா 25 லிட்டர் இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். சரிங்களா? பார்த்து. ஸோ இந்த கேள்வியில் ஒரு கலவையில் மில்க் அண்ட் வாட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கலவையில் இதில் பார்த்தீங்கன்னா மில்க்கு அண்டு வாட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆரம்பத்தில் வந்து 5:6 கொடுத்துருக்காங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 8 லிட்டர் தண்ணியை ஊற்றுறாங்க. ஊற்றுனதுக்கு பிறகு என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா 1:2 மாறி இருக்கும். இந்த இடத்துல 1:2 மாறி இருக்குது. ஆனால் தண்ணியை தான் ஊற்றுறாங்க, மறந்துடாதீங்க. தண்ணியை ஊற்றுறாங்க அப்படின்னா 8 லிட்டர் ஊற்றுறாங்க. இப்போ நம்ம வந்து இதை ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணலாமா? பாருங்கள், ஈக்குவல் பண்ணுறேன். அதாவது இது வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கணும். இதில் 5ஆல் மல்டிபிள் பண்ணும் பொழுது இந்த 1 × 5 5 தான் இருக்கும், ஈக்குவலாக வந்துருச்சு. அதே 5ஆல் மல்டிபிள் பண்ணும் பொழுது 10 இருக்கும். 10 டிஃப்ரென்ஸ் வருதா? 10 6. ஸோ 4 டிஃப்ரென்ஸ் 4 வரும். ஆவரேஜ் 2 இருக்கும். அது என்ன கேட்குறான்? குவான்டிட்டி ஆஃப் த மில்க் கேட்குறான். மில்கோட குவான்டிட்டி கேட்குறான். 2 × 5 10 தான் இருக்கும். இதுதான் பாயிண்ட். சரிங்களா? இப்போ அதே மாதிரி தான் மில்க் அண்ட் வாட்டர் ஒரு கலவையில் 4:3 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், மில்க்கு அண்டு வாட்டர் ஒரு கலவையில் 4:3 கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து 4:3 இருந்திருக்கு. அடுத்து என்ன செய்யறான்னு பாருங்கள், 6 லிட்டர் தண்ணியை ஊற்றுறாங்க. அதனால அதோட ரேஷியோ வந்து 8:7 மாறி இருக்குது. 8:7 மாறி இருக்குது. 8:7 மாறி இருக்குது. தண்ணியை தான் ஊற்றுறாங்க. ஸோ இந்த பக்கம் தண்ணியை ஊற்றுறாங்க, 6 லிட்டர் ஊற்றுறாங்க. சரிங்களா? ஊற்றுறாங்க அப்படின்னா இப்போ ஈக்குவல் பண்ணலாம். எப்படி ஈக்குவல் பண்ணலாம்? எனக்கு டிஃப்ரென்ஸு 6 வந்திருக்குன்னா இதை வந்து என்னங்கிறத பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இதை ஈக்குவல் பண்ணலாம். 2 போட்டோம் அப்படின்னா 8 கிடைக்கும், ஈக்குவல் வந்துருச்சு. இதே 2 போட்டோம்னா 6 கிடைக்கும். ஸோ 7 6 1, ஆவரேஜ் நம்பர் 6 தான் கிடைக்கும். என்ன கேட்குறேன்? மில்க்கு கேட்குறான். மில்க்கு தானே கேட்குறான். ஓகே, மில்க்குன்னா என்னன்னு பாருங்கள். இப்போ நம்பர் புதுசாக நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்போ 8 மடங்கு ஆவரேஜ் இன்ட்டு 8 மடங்கு போட்டோம்னா 48 லிட்டர் இருக்கும்.